கடந்து வந்த பாதை யூடியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வார ராசி பலன் கோச்சார பலன் மேஷம் முதல் மீன வரையிலே வார ராசி. முதலாவதாக மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சற்று தாமதமான வாரம். நினைத்த காரியத்திலாம் சிறு சிறு தடை ஏற்படும். சற்று சிந்தித்து எந்த காரியத்தில் இறங்க வேண்டும், யோசிக்காமல் எந்த காரியத்தில் இறங்கக்கூடாது. இந்த வாரத்திலே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று ஏற்குமாறு நடக்கும். ஆகையினால இந்த வாரம் சற்று தாமதமாகவே எந்த காரியத்திலும் இறங்குவது மிக நன்மையை தரும். உங்களுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியத்தில் நினைத்தபடி நடக்கக்கூடிய நேரம். சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்கள்லாம் இனிமேல் மாறுது. இந்த வாரத்திலே நீங்கள் குறிச்சிட்டு இருக்கிற காரியங்கள் வெற்றி உண்டாகக்கூடிய வார இறுதியிலே நினைத்த காரியம் ஒன்று வலிக்கக்கூடிய டைம் இந்த வாரம். உங்களுடைய ராசிக்கு கணபதி வழிபாடு மிக சிறப்பை தரும். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு நினைத்த காரியத்தில் வெற்றிகள் நாடி வரக்கூடிய நேரம். நண்பர்களுக்குள்ளே ஏற்பட்டு வரும் சில கருத்து வேறுபாடெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரருக்கு இந்த வாரம் சரியாயிரும். அதாவது நண்பர்கள்கிட்ட சில சண்டையாக இருக்கும், சில வாக்குவாதம் இருக்கும், சில பேச்சுவார்த்தையில் சில மனச்சக்கட்டமாக இருக்கும். அந்த நண்பர்கள்லாம் இந்த வாரத்தில் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். மனக்குழப்பங்கள்லாம் இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் நீங்குது. நீங்கள் மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு. கடகராசி அன்பர்கள், கடகராசி நேயர்கள் வணக்கம் வந்து எந்த காரியத்திலும் துணிஞ்சு செய்யலாம். மனக்கலக்கமெல்லாம் கடகராசிக்கு நீங்குது. கலக்கப்பட்டு இருந்த காரியமெல்லாம் இனிமேல் கலக்கம் இருக்காது. எதையும் நாம் எதிர்பார்த்து செய்ய வேண்டியதில்லை, அதே நம்மளை நாடி வருது. கடகராசிக்காரருக்கு நாம் எதிர்பார்த்திருந்தது அதையே நம்மளை இப்போ நாடி வரக்கூடிய நேரம். அதனால துணிஞ்சு செய்யலாம். கடகராசிக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்கள் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பு. சிம்மராசி நேயர்கள், சிம்மராசிக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும். மனசிலே குறித்து வைத்திருக்கிற காரியத்தில் குழப்பம் இல்லாமல் முடியக்கூடிய நேரம். தொழில் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளும் சங்கடங்களும் இந்த சிம்மராசிக்கு நீங்குது. தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும், தொழிலில் ஒரு பிரச்சனை இருந்தாலும், மேல் அதிகாரிகளிடம் சில சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள்லாம் இந்த சிம்மராசிக்கு நீங்கக்கூடிய நேரம். உங்களுடைய ராசிக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய நேரம் தான். உங்களுக்கு துர்க்கையம்மன் வழிபாடு மிக சிறப்பு. கன்னிராசி நேர், கன்னிராசி நேயர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். கன்னிராசிக்கார நேயர்கள் கணவன் மனைவிக்குள்ள சில ஒற்றுமைகள் பாடி வரும். நினைத்த காரியமெல்லாம் நன்மை உண்டாகக்கூடிய நேரம். கன்னிராசிக்கு கலக்கங்களோ துன்பங்களோ கிடையாது. குறித்தபடி முடியக்கூடிய அமைப்பு. எதையும் துணிச்சு செய்யலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான வாரம். கன்னிராசி நேயர்கள் முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியத்தில் இடையூறு இல்லை. மனக்கலக்கம்லாம் மாறுது. துலாம் ராசி நேயர்கள் சற்று யோசித்து எந்த காரியத்தில் இறங்கணும். அவசரப்படக்கூடாது. பொறுமையாக இறங்குவாங்க. இந்த காரியம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நேரம். உங்களது ராசிக்கு நவக்கிரக வழிபாடு மிக சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி நேயர்கள் வணங்க வேண்டியது நினைத்தது எல்லாமே நன்மையே உண்டாகக்கூடியது. விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த வாரம் மிக சிறப்பான வாரம். எதையும் துணிஞ்சு செய்யலாம். அவங்களுக்கு யோககாரகம் இருக்குது. இந்த விருச்சிக ராசிக்காரர் மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்ததெல்லாம் இந்த வாரத்தில் முடியக்கூடியது. ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, இந்த விருச்சிக ராசிக்காரர் நினைத்துட்டு இருந்த காரியம் இந்த வாரம் வெற்றி உண்டாகக்கூடிய வாரம். எதையும் நம்ம துணிஞ்சு செய்யலாம். உங்களுக்கு மீனாட்சி அம்மன் வழிபாடு மிக சிறப்பு. தனுசு ராசி, தனுசு ராசிக்கு எந்த இடத்தில் சென்றாலும் சிறப்பே உண்டாகக்கூடியது. தனுசு ராசி நேயர்களுக்கு மனக்கலக்கங்கள்லாம் மாறுது. யோசிச்சுட்டு இருந்த காரியம் ஒன்று வெற்றி உண்டாகுது. வெளியூர் சென்றவங்கனால ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேருது. தனுசு ராசிக்காரர்கள் துணிஞ்சு செய்யலாம். எதையும் உங்களுக்கு வெற்றியை உண்டாகக்கூடிய வாரம். அர்த்தநாரி ஈஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு எந்த இடத்தில் இருந்தாலும் வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். மகர ராசி நேயர்கள் மனக்கலக்கங்கள் இல்லாமல் எந்த காரியத்திலும் துணிச்சு செய்யலாம். உங்களுக்கு போட்டி இருந்தாலும் அந்த போட்டியெல்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். தொழில் ரீதியாக இந்த மகர ராசிக்காரருக்கு சில போட்டிகள் உண்டு. அந்த போட்டிகள்லாம் இந்த வாரம் சமாதானமாக போயிடும். எதையும் நீங்கள் வெற்றியாக செய்யக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு. ரங்கநாதர் வழிபாடு மிக சிறப்பு. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் இடையூறுகள் இல்லை. மனக்கலக்கங்கள்லாம் நீங்கும். எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியும் வந்து சேரும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்தி ஒன்று வந்து சேரக்கூடிய நேரம். யோகமான வாரம். இந்த வாரம் நீங்கள் நினைத்தது நடக்கும். எதையும் துணிஞ்சு செய்ய. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவானுக்கு
வணங்கி வர மிக சிறப்பு. இறுதியாக மீனராசி. மீனராசி என்பவர்கள் சற்று யோசித்து தான் எந்த காரியத்தில் இருக்கும். நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்லா வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு அப்படின்லாம் இருக்கும். மீனராசிக்காரர்கள் சற்று யோசித்து இறங்குவாங்க. மீனராசிக்காரர்கள் எதையுமே அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். அவசரப்பட்டு செஞ்சால் அந்த காரியத்தில் சிறு சிறு கணக்குகள் ஏற்படும். யோசித்து சிந்தித்து இறங்குங்க, உங்களுக்கு வெற்றி உண்டாகும். கலக்கப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் மிக கவனம் தேவை. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி. செல்வராஜ் ஜோதிடர். வீடியோக்கான கேள்வி: கும்பராசி வழிபட வேண்டிய கடவுள் எது? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.